நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அனைத்து சகோதரர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சற்று தரக்குறைவாக பேசுகிற வகையிலே ஒரு செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், புகாரி உள்ளிட்ட சில நபிமொழி தொகுப்புகளிலே பார்க்கிறோம். அந்த செய்தி என்ன, அது பற்றிய விளக்கம் என்னவென்பதைத்தான் இந்த காணொளியிலே நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீர்கள். வாருங்கள், அந்த விடயத்தை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அது என்ன செய்தி என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு உணவு தட்டை கீழே தட்டிவிட்டு உடைக்கிறார்கள். அது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முடிவுகளை அந்த இடத்திலே அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். இதுதான் அந்த செய்தி. இந்த செய்தியினுடைய முழுமையான விபரம் எப்படி வருகிறது என்று சொன்னால், இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது புகாரி உள்ளிட்ட பல நபிமொழி தொகுப்புகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை எடுத்துக்கொண்டோம் என்றால், நம்பகமான அறிவிப்பாளர்கள் மூலமாக தான் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நம்பகமானவர்களுக்கும் தவறுகள் நிகழும் என்கிற வகையிலே இந்த ஹதீஸில் பல தவறுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், குர்ஆனுடைய போதனைக்கும் இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளுக்கும் எதிராக இந்த செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன செய்தி என்று பார்த்தால், புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 5225வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியில் இடம்பெறக்கூடிய இந்த ஹதீஸில் என்ன வாசம் இடம்பெறுகிறது என்று சொன்னால், வேலைக்காரனுடைய கையை பிடித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த உணவு தட்டை கீழே தட்டி விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு மனித தன்மைக்கு எதிரான ஒரு செய்தியாக அந்த செய்தி இடம்பெறுவதை நாங்கள் பார்க்குறோம். எப்படி வருகிறது? புகாரியினுடைய 5225வது இலக்கத்தில் வருகிறது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாதி நிசாயிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு மனைவியினுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறார்கள். ஃபார்சலத் இஹ்தா உம்மஹாத்தில் மூமினீன பிஸஃஹத்தின் ஃபீஹா தஆமுன். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஏதோ ஒரு வேறொரு மனைவியினுடைய இடத்திலிருந்து ஒரு உணவு தட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி வருகிறது அப்படி என்று இந்த செய்தியில பார்க்கிறோம். ஃபதரபத்தில்லத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்திஹா யதல் ஹாதிமி. எந்த பெண்ணுடைய வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருந்தார்களோ அந்த பெண் என்ன செய்கிறார்கள், அந்த உணவு தட்டை கொண்டு வந்த அந்த வேலைக்காரரினுடைய கையை பிடித்து அடித்து விடுகிறார்கள். ஃபஸகதத்தி ஸஃப்ஹத ஃபன்ஃபலகத். அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் அந்த உணவு தட்டை கீழே தட்டி விடுகிறார்கள், அது கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உணவு தட்டு ரெண்டையும் எடுத்து, அந்த இரண்டு பாதியையும் எடுத்து ஒன்றோடு சேர்த்து ஒன்று அந்த உணவுகளை அள்ளி எடுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உங்களுடைய தாய், அப்போ அங்கே அந்த இடத்துல ஏனைய சஹாபாக்கள் இருக்கிறாங்கன்னு அதில் விளங்குது தெளிவாக, காரத் உம்முக்கும், உங்களினுடைய தாய் இந்த இடத்துல ரோஷப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தா, எந்த சஹாபி என்ற பேர் வராவிட்டாலும் உம்முக்கும், உங்களினுடைய தாய் என்று சொல்கிற பொழுது இப்போ ஏனைய மூமினான ஆண்கள் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் மிக தெளிவாக விளங்குகிறது. அப்போ இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிற வார்த்தை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், உங்களுடைய தாய் ரோஷப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ரோஷப்பட்டிருக்கிறாங்க, தன்னுடைய வீட்டில் இன்னொரு மனைவியின் மூலமாக எப்படி உணவு வரலாம் அப்படிங்கிற ரோஷம் தான் இந்த இடத்துல அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யதார்த்தமாக பார்க்கிற பொழுது இது எந்த ஒரு இடத்திலும் நடக்காத ஒரு சம்பவம். ஏனென்று சொன்னால், தன்னுடைய கணவரை சந்திப்பதற்காக வேண்டி ஏனைய அந்நிய ஆண்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு இடத்திலிருந்து, அது தன்னுடைய ஒரு சக்களத்தியாகவே இருந்தாலும் அங்கிருந்து ஒரு உணவு வந்திருக்கிறது என்று சொன்னால், அதனை கோபப்பட்டு ரோஷப்பட்டு கீழே தள்ளி உடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெறி பிடித்த ஒருவராக அல்லது ஒரு மனித தன்மை அற்ற ஒருவராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் இந்த இடத்துல மிக முக்கியமாக சிந்திக்கணும். மேலும் சொல்றதாக இருந்தால், இது மாதிரியான ஒரு மிக மோசமான ஒரு சபையில், அது விருந்தோமல் நடைபெறக்கூடிய ஒரு இடத்துல யார் கொடுத்திருந்தாலும் விருந்து தான், விருந்துகளை புறக்கணிக்க கூடாது என்று மார்க்க நமக்கு மிக அழகாக வழிகாட்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னும் ஒரு மனைவி இடத்திலிருந்து வந்திருந்தாலும், ஏன் ஒரு எதிரி இடத்திலிருந்து வந்திருந்தாலும், ஒரு காஃபிர் இடத்திலிருந்து வந்திருந்தாலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு யூத பெண்மணி விருந்துக்கு அழைத்த பொழுது கூட என்ன பண்ணுறாங்க, போய் அந்த உணவு அந்த விருந்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இது மாதிரியான ஒரு மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உயர்வான மனைவியாக இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த உணவு தட்டையை கீழே போட்டு அடித்து நொறுக்கினாங்க அப்படி என்று சொல்வதானது இது இஸ்லாமிய அடிப்படைக்கும் இஸ்லாமிய நெறிமுறைக்கும் அந்த ஒழுக்க மாண்புகளுக்கும் எதிராக இருப்பதை பார்க்கிறோம்.
அந்த நேரத்தில் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு எப்படி சால்ஜாப்பு சொன்னாங்களாம், உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்துருச்சு அப்படின்னு சும்மா சர்வசாதாரணமாக சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சும்ம ஹபசல் ஹாதிம ஹத்தா உத்திய விசஃபத்தி மின் இந்தில்லத்தி ஹுவ ஃபி பைத்திஹா, யாருடைய வீட்டில் வந்து ஒரு அந்த உணவு தட்டு உடைக்கப்பட்டதோ அந்த இடத்துலையே அந்த உணவு கொண்டு வந்த அந்த வேலைக்காரரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவிடத்திலேயே நிப்பாட்டி விடுறாங்க. ஃபதஃபஅ ஸஃப்ஹத ஸஹீஹத இலல்லதி குஸிரத் ஸஹ்ஃபதுஹா, யாருடைய அந்த உணவு தட்டு உடைக்கப்பட்டதோ அவருக்காக வேண்டி நல்ல ஒரு உணவு தட்டை வந்து இந்த வீட்டிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்களாம், கொடுத்து அனுப்பினாங்களாம். வம்சகல் மக்சூரத்த ஃபில் பைத்தில்லதி குசிரத், உடைக்கப்பட்ட வீட்டிலேயே உடைக்கப்பட்ட உணவு தட்டை வச்சு கொண்டாங்களாம் அப்படின்னு இந்த செய்தி வருது. அப்போ இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ரசூல்லாம் இருக்கிறாங்க, ஏனைய சஹாபாக்களும் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கண்ணியமான ஒரு சபை, அந்த ஒரு கண்ணியமான சபை என்பது ஒரு பொதுவான ஒரு சபை. நபி என்பவர்கள் வெறுமனே ஒரு பெண்ணுக்கு மாத்திரம் உரிய ஒரு கணவராக இந்த இடத்தில் இல்லை. ஒரு பெண்ணுக்கு மாத்திரம் உரிய ஒரு கணவராக இருக்கக்கூடிய இடம் என்பது வேற, ஒரு பொதுவாக ஏனையவர்களோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணிகளை தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் என்பது வேறு. அப்படிப்பட்ட ஒரு இடம், உணவு பரிமாறக்கூடிய ஒரு இடம், ஒரு உணவு பரிமாறக்கூடிய ஒரு சபையில் வந்து ஒழுக்கங்களையும் கண்ணியங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே நமக்கு போதித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொதுவான ஒரு சபையில் ஒரு மனைவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வந்த உணவை வந்து ரோஷப்பட்டு அடித்து உடைக்கிறாங்க. அதுக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க, உங்களுடைய தாய்க்கு வந்து ரோஷம் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்களா? இது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாக இருக்குமா? ஒரு மனிதர் தவறு செய்தார் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் சிவந்து விடும், அவருடைய முகத்திலிருந்து வேர்வை துளிகள் வர ஆரம்பிக்கும், கடும் கோபத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்வார்கள் என்ற ஏராளமான ஹதீஸ்களை நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஒரு தனிப்பட்ட இடத்தில் நடைபெறக்கூடிய தவறு என்பது வேறு, ஒரு சபையில் வைத்து செய்யப்படக்கூடிய தவறு என்பது வேறு. ஒரு சபையில் நடைபெறக்கூடிய தவறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், பகிரங்கமாகவே அதனை எச்சரிப்பார்கள், கண்டிப்பார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கமாக இருக்கிறது. அதுக்கு மாற்றமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்களாம், உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ வந்து சும்மா ஏதோ ஒரு வார்த்தையை சொன்ன மாதிரியும் ஏதோ ஒரு ஒன்றுமில்லாத ஒரு விஷயம் நடந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை வந்து சமாளிச்சுட்டு போனாங்க என்கிற மாதிரி இந்த செய்தி வந்து இருப்பதானது ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த தன்மைக்கும் இது என்ன செய்கிறது, எதிராக இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தன்மைக்கும் இது இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கண்ணியத்தை இது அசிங்கப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த செய்தி அமைந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். மேலும் சொல்றதாக இருந்தால் இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் பாருங்க, எதல் ஹாதிம் ஆயிஷா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்திஹா, யாருடைய வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருந்தார்களோ, அது அடுத்த ஹதீஸில் நான் இப்போ உங்களுக்கு சொல்லும் பொழுது ஆயிஷா நாயகி என்று தெளிவாக வந்திருக்கிறது. அப்போ அந்த ஆயிஷா நாயகனுடைய வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கும் பொழுது அந்த ஆயிஷா நாயகி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அடிக்கிறாங்க. எதல் ஹாதிம், அந்த உணவு தட்டை கொண்டு வந்தவருடைய கையில் வருது. அப்போ வேலைக்காரர் என்பவர் ஒரு ஆண், அவர் என்ன எப்படி இருக்கலாம், ஒரு அந்நிய ஆணாக கூட இருக்கலாம், அல்லது வந்து ஒரு வயது வந்த ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு அந்நிய ஆணாக இருக்கலாம், வெறுமனே ஹாதிம் என்று இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல வந்து உணவு தட்டை வந்து கையில் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ ஒரு விகாரமான ஒரு செயற்பாடு என்பதை ஒரு கணம் நாங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல சிந்திக்கணும். இது புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. அடுத்த ஹதீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நசாயில இதை இன்னும் சற்று விவரமாக விளக்கக்கூடிய வகையில் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையோடு இதே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த நசாயில் இடம்பெறக்கூடிய ஹதீஸில் என்ன வருகிறது என்று சொன்னால் 3956வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வழியாகத்தான் இந்த செய்தியை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் எப்படி வருதுன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் தான் அந்த உணவு என்ன செய்யப்படுகிறது, கொண்டு வரப்படுகிறது. வெறுமனே ரசூலுல்லாவுக்கு மட்டும் கொண்டு வரப்பட்டிருந்தா என்னுடைய கணவருக்கு என்னுடைய டேனில் நீ எப்படி சாப்பாடு கொண்டு வரலாம் அப்படி என்று கோவப்படுவதற்கான ஒரு நியாயம் இருக்கு. இங்கே அந்த நியாயமே கிடையாது. ரசூலுல்லாவுக்கு மாத்திரம் கொண்டு வரப்பட்ட உணவு அல்ல, ரசூலுல்லாவுடைய தோழர்களுக்காகவும் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னு ஆயிஷா நாயகி வந்து ஒரு கல்லை கொண்டு வந்து அடித்து அந்த பாத்திரத்தை உடைச்சாங்க அப்படி என்ற ஒரு வாசமும் அதில் தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது. அதில் எப்படி வருது என்று சொன்னால் அத்தத் பிதாமின் ஃபி சஃப்ஹத்தின் லஹா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஸ்ஹாபிஹி, ரசூலுல்லாவுக்கும் அவருடைய தோழர்களுக்காக வேண்டியும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணுறாங்க, ஒரு உணவு தட்டை கொண்டு வர்றாங்க. ஃபஜாஅத் ஆயிஷத்து முத்தஸிரத்தன் பிகிசாயின், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு போர்வையினால் தன்னை மறைத்து கொண்டவர்களாக
வமாஹா ஃபிஹருன், அவர்களுடன் ஒரு கல்லையும் எடுத்துக்கொண்டு வந்தவர்களாக, ஃபலகத் பிஹிஸ் ஸஹ்ஃபத, அந்த கல்லை கொண்டு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உணவு தட்டை அடித்து உடைத்தார்கள். அப்ப இது எவ்வளவு ஒரு ஒரு மோசமான ஒரு நடைமுறைன்னு பாருங்க. உலகத்துக்கு உன்னதமான வழிகாட்டக்கூடிய ஒரு நபி, அந்த நபியினுடைய மனைவி எவ்வளவு ஒரு கண்ணியமாகவும் எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி மிக்கவராகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா, சபையில வைத்து அந்த அந்த பாத்திரத்தையே கல்லால் அடித்து உடைத்தாங்களாம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா. அப்ப இது கொஞ்சமாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த செய்தி இருக்கிறதா? கொஞ்சமாவது புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இதில் நியாயமே கிடையாது. ஏன்னா இது ரசூலுல்லாவுக்கு மாத்திரம் வந்த உணவு அல்ல, அவருடைய தோழர்களுக்கும் வந்த ஒரு உணவு. அப்போ அந்த உணவு வந்து உடைக்கப்படுகிறது, கீழே சிந்துகிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு உணவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வஜமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன ஃபலகத்தி அஸ்ஸஃப்ஹத வயகூலு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 உணவு தட்டையும் ஒன்றிணைத்து அந்த உணவுகளை எல்லாம் அள்ளுறாங்களாம். அள்ளிட்டு சொல்கிறாங்களாம், குலு காரத் உம்முக்கும், நீங்களாம் சாப்பிடுங்க, உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்து விட்டது அப்படி சொல்கிறாங்களாம். இதெல்லாம் கொஞ்சமாவது ஒரு உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிறதா? சபையில் வந்திருப்பாங்களாம், ஆட்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்களாம், அந்த நேரத்தில் மனைவி ஓடி வந்து அந்த உணவு தட்டையை கீழே போட்டு உடைப்பாங்களாம். அப்போ கணவர் சொல்லுவாராம், மனைவிக்கு ரோஷம் வந்துருச்சு, நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த உணவை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்களாம். இது வந்த விருந்தாளிகளை வந்து செருப்பால் அடித்த மாதிரி இருக்குமா இல்லையா? வந்த விருந்தாளிகளுக்கு வந்து முகத்தில் வந்து ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையா? அவருடைய உள்ளத்தை உடைக்குமா இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தாய்க்கு கோபம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்களாம். தாய் என்று சொல்லக்கூடிய கண்ணியத்தில் ஆயிஷா நாயகி நடக்கலை. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, தாய் என்று அந்த இடத்துல போய் அதை வந்து அவங்க சிறப்பித்து சொன்னாங்களாம் என்பது வந்து ஏற்றுக்கொள்வதற்கே ஒரு பொருத்தமற்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. என்ன செய்கிறோம் நாங்கள் வந்து பார்க்குறோம். குலு காரத் உம்முக்கும் மர்ரத்தைனி, 2 தடவை சொல்கிறாங்க, உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்துருச்சு நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் தாய்க்கு ரோஷம் வந்துருச்சு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களாம். இதில் என்ன விளங்குகிறதுன்னு சொன்னால், கல்லை எடுத்து கொண்டு வந்து சஹாபாக்களுக்கும் சேர்த்து அனுப்பப்பட்ட அந்த உணவை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடித்து உடைத்தார்கள் என்று சொல்லக்கூடிய மிக விகாரமான ஒரு சாதாரண மனிதத்தன்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாக இந்த செய்தி அமைந்திருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், நசாயில இந்த செய்தி வந்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால், தாரமி என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பிலும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக இதே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு மேலதிகமான கூடுதல் விவரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான வரிசையில் இது வருகிறது. எப்படி வருகிறதுன்னு சொன்னால், இந்த உணவானது வெறுமனே ஒரு சாதாரணமான ஒரு உணவு அல்ல, இது இறைச்சியும் ரொட்டியும் ஒரு ஊற வைக்கப்பட்ட குழம்பிலே ஊற வைக்கப்பட்ட சரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேடமான உணவு அப்படி என்று அந்த செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ அதில் வந்து தாரமியில் 2640 இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், قال هذا بعض أزواج النبي صلى الله عليه وسلم إليه قصعة فيها ثريد, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகளில் ஒருவர் வந்து சரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு உணவு கொண்ட ஒரு உணவு தட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைத்தார்கள். அப்போ அந்த சரீத் என்று சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால், இறைச்சியையும் ரொட்டியையும் போட்டு ஆணத்தில் குழம்புல போட்டு ஊற வச்சு எடுப்பாங்க. அதுதான் அன்றைக்கு இருக்கக்கூடிய உணவுகளே மிகச்சிறந்த உணவு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து சொன்ன ஹதீஸ்கள் கூட இருக்கிறது. வரபத்தில் கசரத் ஃபன் கசரத், அப்போ அந்த இடத்துல வந்து அந்த உணவு தட்டை அடித்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கீழே போட்டு உடைக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த உணவுகளை பொறுக்கி எடுத்துட்டு, குலு காரத் உம்முக்கும், நீங்கள் வந்து சாப்பிடுங்க, உங்களுடைய தாய்க்கு வந்து ரோஷம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னதாக வருகிறது. அப்போ இதில் கூடுதலாக வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, சாதாரண ஒரு சாதாரண ஒரு ரொட்டி துண்டு அல்லது ஒரு பான் துண்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருள் என்று சொன்னால் தரையிலிருந்து சாதாரணமாக எடுத்து விடலாம். ஆனால் இது ஆணத்திலே ஊற வைக்கப்பட்ட ஒரு ஈரலிப்பான ஒரு உணவு என்பது மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ சரீத் என்று சொல்லக்கூடிய அந்த உணவை என்ன பண்ணுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுக்கி எடுத்துட்டு அதை சஹாபாக்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி போட்டு. அப்போ கீழே விழுந்த உணவை எடுத்து வந்த விருந்தாளிகளுக்கு சாப்பிடுங்கள் என்று கொடுப்பது, அதுவும் உடைத்து கீழே வீசப்பட்ட ஒரு உணவை எடுத்து கொடுப்பது என்பது அந்த விருந்தாளிகளுக்கும் ஒரு 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 அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய முறையாக இருக்குமா? அப்போ விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடியவர் நபி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பெயர் பெற்றவர்கள் நபிகள் நாயகம்.
அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தினுடைய தன்மையை கூட என்ன செய்யுது இந்த இடத்துல வந்து இது கேள்விக்குறியாக்குவதை பார்க்குறோம். அப்போ வந்து இந்த செய்தி நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்னத் அபி அலான்னு சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பிலும் இதே செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் இந்த ரொட்டியும் இறைச்சியும் கலந்த உணவு சரீத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இடம்பெறுவதை பார்க்குறோம். தன்னுடைய கையால் அந்த உணவு தட்டை என்ன செஞ்சாங்க கீழே தட்டி உடைச்சாங்க அப்படிங்கிற செய்தி அதில் வருது. முஸ்னத் அபி அலாவில் வந்து 3849 இலக்கத்தில் வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறதாக வருகிறது. கஸ்அத்தும் மின் சரீதின், சரீத் என்று சொல்லக்கூடிய அந்த இறைச்சியும் ரொட்டியும் உணவு ஆணத்தில் ஊற வைக்கப்பட்ட அந்த உணவு கொண்ட ஒரு உணவு தட்டு அப்படின்னு வருகிறது. ஃபலரபத்ஹா பியதிஹா ஃபவகாத் ஃபன்கஸரத்தல் கஸ்அத. அப்போ அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய கையால் அந்த உணவு தட்டை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அடித்து விட்டு கீழே விழுத்து என்ன செய்ய கீழே விழுகிறது, அந்த உணவு தட்டு அப்படியே உடைந்து போகிறது என்று சொல்லக்கூடிய மாதிரி அதில் வாசம் அமைந்திருப்பதை நாங்கள் வந்து பார்க்குறோம். முஸ்னத் அபி அலாவில் இடம்பெறக்கூடிய செய்தி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முஷ்கிலுல் ஆதார் என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பிலும் இதே செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வழியாக இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அதில் எப்படி வருகிறதுன்னு சொன்னால் நபிகள் நாயகத்துக்கு நபி தோழர்களுக்கும் என்ன செய்யப்படுகிறது அந்த உணவு கொண்டு வரப்படுகிறது. அதை ஒரு கல்லால் என்ன செஞ்சாங்க அவங்க வந்து அடித்து உடைச்சாங்க அப்படிங்கிற செய்தி பதிவு செய்யப்படுறத பார்க்குறோம். 3354 இலக்கத்தில் இது வருகிறது. அதில் என்ன இடம்பெற்றிருக்கிறது, அன் உம்மி சலமத்த அன்னஹா ஜாத் பி தாமின் ஃபி சஹ்ஃபத்தின் லஹா. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு உணவு தட்டை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கொண்டு வருகிறார்கள். இளன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஸ்ஹாபிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்காகவும் அதை கொண்டு வருகிறார்கள். ஃபஜாத் ஆயிஷத்து முல்தஃபத்தன் பி கிசாயின். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள் ஒரு போர்வையினால் தன்னை மூடிக்கொண்டவர்களாக. அப்போ ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பின்னால் தான் இது நடக்குது. தன்னை மறைத்து கொள்ளணும், போர்வை போர்த்தி கொள்ளணும், முழுமையாக தன்னை மறைத்து கொள்ளணும் என்று சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு சட்டம் வந்ததுக்கு பின்னால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த விஷயம் நடக்குது. வமாஹா ஃபிஹருன் ஃபலகத்தி சஃபத்தை, ஒரு கல் அவங்களோட கொண்டு வந்தாங்க, அதனால் அந்த தட்டை வந்து அடித்து உடைச்சாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து இதில் பார்க்குறோம். இதுலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் தாய்க்கு ரோஷம் வந்துருச்சு, நீங்கள் சாப்பிடுங்கன்னு 2 தடவை சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நமக்கு எதை எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவு தட்டை கொண்டு வருகிற நேரத்தில் அதை வந்து அடித்து உடைச்சாங்க அப்படின்னு வருகிறது. இது ஒரு வகையில் முரண்பாடாகவும் பார்க்கலாம். ஒரு வேலைக்காரர் மூலமாக கொடுத்து அனுப்பினாங்க, அவருடைய கையை அடித்தாங்க அப்படின்னு வருது. உம்மு சலமா கொண்டு வந்தாங்கன்னு வருது. இதை நாங்கள் புரிஞ்சு கொள்வதாக இருந்தால் எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேலைக்காரர் மூலமாக உணவு தட்டை கொண்டுட்டு அவங்களும் சேர்ந்து அந்த இடத்துல வந்திருப்பாங்க. உணவு தட்டை வேலைக்காரருடைய கையில் இருக்கும் பொழுது தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடித்து உடைச்சிருக்கிறாங்க. அப்போ வேலைக்காரர் கையில் கொண்டு வந்தாலும் அதனுடைய அந்த உரிமையாளர் உம்மு சலமாவாக இருக்கிற காரணத்தினால அவங்க இதை கொண்டு வந்தாங்க என்று இது அறிவிக்கப்படுவதில் முரண்பாடு கிடையாது. எங்கே முரண்பாடு ஏற்படுகிறது என்று சொன்னால் இஸ்லாமிய அடிப்படைக்கு இது மாற்றமாக இருக்கிறது. ஒரு சபையில் எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு விருந்து உபசாரத்தின் பொழுது எப்படி நடந்து கொள்ளணும், அடுத்தவருக்கு அன்பளிப்பு செய்யப்பட்ட உணவை நாங்கள் எப்படி மதிக்கணும், பிறரினுடைய அன்பளிப்பு பொருள் என்பது எவ்வளோ கண்ணியம் கொடுத்து பார்க்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் மாற்றமாக அவங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துருச்சு, நீங்கள் அதை சாப்பிடுங்கன்னு ரசூலுல்லாஹ் கண்ணு காணாமல் போனாங்க. தன்னுடைய மனைவிக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மார்க்கத்தை வளைச்சிருக்கிறாங்க என்கிற கருத்துப்பட இந்த செய்தி வந்து சொல்லக்கூடியதை மாதிரி பார்க்குறோம். அது இல்லாமல் வந்து உணவு தட்டை மாற்றி கொடுத்தாங்க, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல உணவு தட்டை கொடுத்து அந்த நீதியை வந்து அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க என்று சொன்னால் இன்னொரு மனைவியினுடைய உணவு தட்டு உடைஞ்சதுக்காக வேண்டி அவங்களுக்கு ஒரு நீதியாக உணவு தட்டை கொடுத்தாங்க என்று தான் இதுக்கு அர்த்தம் வருகிறதே தவிர அடுத்த விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யலை, மார்க்கத்தை கடைப்பிடிக்கலைன்னு வருது. எப்படி சஹாபாக்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, அந்த உணவு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த சபையிலே வந்து இஸ்லாமிய நெறிமுறையும் ஒழுங்கும் வந்து மீறப்பட்டிருக்கிறது. அது பற்றியெல்லாம் எதுவும் சொல்லாமல் இவங்க உங்களுடைய உயர்வான ஒரு தாய் அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை வந்து பூசி மொழிகியதாக ரசூலுல்லாவுடைய அந்த உண்மையான இறைத்தன்மைக்கு எதிரான முறையில் இந்த செய்தி அமைந்திருப்பதை நாம் என்ன செய்கிறோம், மிக தெளிவாக பார்க்குறோம். எனவே தான் இப்படியான ஒரு உணவு, அதுவும் கீழே கிடந்த உணவை எடுத்து ஆணம் ஈரழிப்பான ஒரு கீழே விழுந்த உணவை எடுத்து சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட கொடுத்தார்கள் என்று சொல்வதெல்லாம் இது நியாயமாக சிந்திக்கிற பொழுது, இஸ்லாமிய அடிப்படையிலிருந்து சிந்திக்கிற பொழுது இது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு செய்தியாக இருக்கிறது. இது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாக இருக்கிறது. இதெல்லாம் போக இந்த செய்தி
திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு எதிராக இருப்பதைத்தான் நாங்கள் என்ன செய்யணும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நாங்கள் இந்த இடத்துல பார்க்கணும். அது என்ன வசனம் என்று பார்த்தால் சூரத்துல் அஹ்ஸாப் எனப்படுகிற 33வது அத்தியாயத்தினுடைய 53வது வசனத்திற்கு இந்த செய்தி மாற்றமாக இருப்பதை, முரணாக இருப்பதை நீங்க பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா அதில் சொல்கிறான், நீங்க சஹாபாக்களே, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு சாப்பிட போனீங்கன்னு சொன்னா அங்க போய் சாப்பாட்டு பாத்திரங்களை பார்த்து கொண்டே இருக்காதீங்க, அவர்களோடு மணிக்கணக்காக பேசிக்கொண்டே இருக்காதீங்க, அவர்களுக்கு நீங்க தொல்லை கொடுக்காதீங்க, அவர் சொல்வதற்கு வெட்கப்படுகிறாரு, அல்லாஹ் தஆலா வெட்கப்பட மாட்டார் என்று சொல்லிவிட்டு அதுக்கு தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைதா சஅல்துமூஹுன்ன மத்ஆன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராய் ஹிஜாபின் ذالிகும் அத்ஹரு லிகுலூபிக்கும் வ குலூபிஹின்ன. நீங்க நபியினுடைய மனைவிமார்களிடத்தில் ஏதேனும் கேட்பதாக இருந்தால் ஒரு திரைக்கு பின்னால் இருந்துதான் நீங்கள் அதனை கேட்க வேண்டும், இதுதான் உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ளத்திற்கு பரிசுத்தமானது என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சபைக்கே வருகிறார்கள், நேரடியாக அவருடைய கையில் இருக்கக்கூடிய உணவு தட்டை தட்டி உடைக்கிறார்கள். அந்த சபையிலேயே அந்த சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால், அப்ப இது எப்படி இருக்கிறது? ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய சட்டத்துக்கு மாற்றமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்ததாக இந்த செய்தி என்ன செய்கிறது, நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக அதே அத்தியாயத்தினுடைய 34வது வசனத்துல நீங்க பாருங்க, யா நிசா நபி லஸ்துன்ன கஅஹதி மினன் நிசா, நபியினுடைய மனைவிமார்களே, நீங்கள் ஏனைய பெண்களை போன்றவர்கள் அல்லர். அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்று சொன்னாலே அவங்க தனித்தன்மை உடையவர்கள், தனி ரகம், அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய பண்பாடுகள், அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் ஏனைய பெண்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதான் உம்மஹாத்துல் மூமினின், மூமின்களுடைய தாய்மார்கள் என்று போற்றப்படுவது அதற்காகத்தான். யா நிசா நபி லஸ்துன்ன கஅஹதி மினன் நிசாயி, நபியினுடைய மனைவிமார்களே, நீங்கள் ஏனைய பெண்களை போன்றவர்கள் அல்லர். இனித்தகைத்துன்ன ஃபலா தஹ்தான பில் கௌலி ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன் வகுல்ன கௌலம் மஅரூஃபா. நீங்க பேசுவதாக இருந்தா குலைந்து பேசாதீங்க, கரெக்டா பேசுங்க, உள்ளத்துல நோய் உள்ளவர்களுக்கு அது என்ன செய்யும், சலனத்தை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்றான். இதுல நமக்கு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ஏனைய பெண்களை போன்றவர்கள் அல்ல நீங்கள் அப்படிங்கிறதா. அப்ப ஏனைய பெண்களாக இருந்த அவர்களிடத்துல இந்த மாதிரி குலைந்து நெளிந்து பேசுவதற்கும், அதே மாதிரி ஒரு சபையில ஒரு ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஒரு பஜாரி மாதிரி ஒரு ஒழுக்கங்கட்டத்தனமாக நடக்கக்கூடிய ஒரு தன்மையும் அவங்களிடத்துல இருக்கும். இதெல்லாம் உங்களிடத்துல இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த வசனத்தினுடைய முழுமையான அர்த்தம். அதோடு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, உங்களுடைய வீடுகளுக்குள்ள தங்கி இருங்க, ஜாஹிலிய காலத்துல அலைஞ்சி வெளியில திரிஞ்ச மாதிரிலாம் நீங்க தெரியக்கூடாது. வாகிம்ன சலாத்த வாத்தீன ஜகாத்த வாத்தீன் அல்லாஹ வரசூல, நீங்க தொழுகை நிலைநாட்டுங்க, ஜகாத்தை கொடுங்க, அதே மாதிரி அல்லாஹ் ரசூலுக்கு நீங்க கட்டுப்படுங்க. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹிரக்கும் தத்ஹீரா. அல்லாஹ் தஆலா இதன் மூலம் என்ன நாடுகிறான் என்று சொன்னால், உங்களை போன்ற அஹ்லுல் பைத்துகளை பரிசுத்தப்படுத்தி அவர்களிடம் இருக்கக்கூடிய அசிங்கங்களை அசுத்தங்களை தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா அஹ்லுல் பைத்தினுடைய பரிசுத்தத்தையும் அவர்களிடம் இருக்கக்கூடிய அழுக்குகளை தூய்மைப்படுத்துவதையும் தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்று இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. பத்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மதி இன்னல்லாஹ கான லத்தீஃபன் கபீரா. அல்லாஹ்வுடைய வேத வசனங்களையும் ஞானங்களையும் அவர்களுடைய வீடுகளில் இருந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும் அல்லாஹ் சொல்றான். அப்ப வீடுகள்ல இருந்து இஸ்லாமிய போதனைகளை, அல் குர்ஆனிய போதனைகளை, இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை, இஸ்லாமிய நெறிமுறைகளை, பண்பாடுகளை விளங்கி சிந்தித்து அது போன்று நடக்க வேண்டும் என்றுதான் நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரடியாகவே சொல்லி இருக்கும் பொழுது, நீங்கள் ஏனைய பெண்களை போன்றவர்கள் அல்ல என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கும் பொழுது, இந்த வசனத்துக்கெல்லாம் மாற்றமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பஜாரி மாதிரி ஆத்திரப்பட்டு ஆவேசப்பட்டு சபையில வச்சு அந்த உணவை போட்டு அடிச்சு நொறுக்கினாங்க, வேலைக்காரனுடைய கையிலேயே அடிச்சாங்க என்றெல்லாம் வந்திருப்பதானது இந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை இழிவுபடுத்துவது மாத்திரமல்லாமல், அப்படிப்பட்ட மனைவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய உயர்ந்த தாய் என்று சொல்லி அந்த நேரத்தில் போய் அவங்கள கண்ணியப்படுத்தினாங்க, கௌரவிச்சாங்க என்ற மாதிரியெல்லாம் இது இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த செய்தியானது ஒரு கண்ணியமான ஒரு குடும்பத்திற்கு, அதுவும் நபிகள் நாயகத்தினுடைய ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு
ஒரு பொருத்தமற்ற ஒரு செய்தி என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்கள் வரிசையில் இந்த செய்தி வந்தாலும் இது ஆயிஷா நாயகியை ஷியாக்கள் இழிவுபடுத்துவது போன்ற ஒரு கருத்து தரக்கூடிய மாதிரியான ஒரு செய்தியாக இது அமைந்திருப்பதனால் இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் மிகச் சரியான ஒரு ஈமானிய முடிவாக இருக்கும் என்கிற தகவலை இந்த இடத்திலே பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.